நெஹ்ரு காலகட்டத்திலிருந்து தொடங்கி இந்திரா காலம் போய் வாஜ்பாய் காலம் வந்து அதற்கு பின்பு மன்மோகன் சிங் வரை யாருமே சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு யுத்தியை பிரைம் மினிஸ்டர் மோடி தேடிவிட்டார். எப்படி இந்த நாட்டு ஜனநாயகம் டெமோக்ரசி ஆட்டோக்ரசியாக மாறிவிட்டது, அதாவது ஒற்றை தலைமையை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் அல்ல போய்விட்டோம். ஒரு கான்ஸ்டிடியூஷனை உங்கள் கையில் கொடுத்தார்கள். இதற்கு மேல் எந்த ராஜாவும் இந்த நாட்டை ஆள முடியாது, மக்கள் தான் ராஜா என்ற அந்த அதிகாரம் வந்தது. பிரைம் மினிஸ்டர் மோடி தேடிய யுத்தியே அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கண்ட்ரோல் செய்வதுதான். வணக்கம். டெமோக்ரசி இஸ் இன் டேஞ்சர், அதாவது இந்த நாட்டு ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் கூறவில்லை. இந்த வருடம் வெளிவந்த ஒரு ரிப்போர்ட், அதாவது விடெம் இன்ஸ்டிடியூஷன் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட், இந்தியா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய 179 நாடுகளில் 104வது இடத்தில் இருக்கிறது. இந்த ரிப்போர்ட் லோக்சபா தேர்தலுக்கு முன்பு வெளிவந்தது. ஆனால் எத்தனை ஊடகங்கள் இதை பற்றி உங்களுக்கு எடுத்து காட்டினார்கள், இதை பற்றி பேசினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது 2018ஆம் ஆண்டுக்கு பின்பு நெஹ்ரு காலகட்டத்திலிருந்து தொடங்கி இந்திரா காலம் போய் வாஜ்பாய் காலம் வந்து அதற்கு பின்பு மன்மோகன் சிங் வரை யாருமே சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு யுத்தியை பிரைம் மினிஸ்டர் மோடி தேடிவிட்டார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களுமே என் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எப்படி இந்த நாட்டு ஜனநாயகம் டெமோக்ரசி ஆட்டோக்ரசியாக மாறிவிட்டது, அதாவது ஒற்றை தலைமையை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் அல்ல போய்விட்டோம். உங்களுடைய ஓட்டுரிமை, அதாவது ராஜா சாசனம் போய் ஜமீன்தார் சாசனம் போய் மக்கள் தான் இந்த நாட்டின் உண்மையான ராஜாக்கள் என்று ஒரு கான்ஸ்டிடியூஷனை உங்கள் கையில் கொடுத்தார்கள். இதற்கு மேல் எந்த ராஜாவும் இந்த நாட்டை ஆள முடியாது, மக்கள் தான் ராஜா என்ற அந்த அதிகாரம், அந்த உரிமை மக்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் யார் இந்த நாட்டு அரசாங்கத்தை ஆள வேண்டும் என்று. அப்படி சரியாக அந்த அரசாங்கம் நடக்கவில்லை என்றால் அடுத்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்வார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி தேடிய யுத்தியே அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கண்ட்ரோல் செய்வதுதான். சுப்ரீம் கோர்ட் இந்தியாவை வைத்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எப்படி கண்ட்ரோல் செய்தார்கள் என்று கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள், முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் ப்ராசஸில் எப்படி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யலாம் என்கிற ஒரு வழக்கு இவருடைய நீதிமன்றத்தில் வந்தது. அப்ப அவர் என்ன கூறுகிறார்? எதிர்கட்சி தலைவர், பிரைம் மினிஸ்டர் மற்றும் சீஃப் எலெக்ஷன் கமிஷன், இந்த 3 பேருமே சேர்ந்து தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யலாம் என்று அந்த தீர்ப்பை எழுதிட்டார். ஆனால் அந்த தீர்ப்பிற்கு முடிவில் என்ன எழுதினார்னா, இது என்னுடைய முடிவு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய முடிவு, இதை மாற்றியமைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள்னா பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு சட்டத்தை பாஸ் செய்து விடுங்கள். அவ்வளவுதான். அதாவது தீர்ப்பை கொடுக்கிறபடி கொடுத்து கீழே ஒரு வழியையும் எடுத்து காட்டி விட்டார் ஜஸ்டிஸ் சந்திரசூட். வேற என்ன வேணும்? அடுத்த 2-3 நாட்கள்லேயே பார்லிமெண்டில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் நினைக்கக்கூடிய இன்னொரு மினிஸ்டர், 3வது எதிர்கட்சி தலைவர். அப்போ அரசாங்கம் யாரை தேர்தல் ஆணையராக நியமிக்கிறதோ அவர்தான் அங்க தேர்தல் ஆணையராக அமர்வார். இப்போ சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த சூழ்ச்சி நடந்தது என்று. இப்போ இந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டுக்கு வந்து விடலாம். இது மட்டுமல்ல, இந்த பதிவில் நீங்க பல்வேறு தகவலை கேட்டு தெரிஞ்சு கொள்ள இருக்கிறீர்கள். 2018ஆம் ஆண்டுக்கு பின்பு வி டெமோக்ரசி ரிப்போர்ட்டில் என்ன வந்தது என்றால், India has been called one of the worst countries facing autocratization. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமாக, இதற்கு மேல வேற எந்த நாட்டிலுமே இந்த அளவில் ஒற்றை தலைமையை நோக்கி ஆட்டோக்ரட்டைசேஷனை நோக்கி யாருமே நகரவில்லை. Why is India slipping in democracy index என்கிற இந்த கேள்வி எதற்காக? ஜனநாயக அந்த பட்டியலில் இந்தியா சரிந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்க பார்க்க வேண்டும். எப்படி மோடி அரசாங்கம் இது போன்ற ரிப்போர்ட்களை பார்த்து ரியாக்ட் செய்கிறார்கள், எந்த மீடியா
இது போன்ற ரிப்போர்ட்களை உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்திருக்க வேண்டுமோ அந்த மீடியாவையும் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி விலை கொடுத்து வாங்கிவிட்டார். லோக்சபா தேர்தல் நடந்தது. கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் இந்த நாட்டில் யார் தலைமையில் அமர வேண்டும், யாருடைய அரசாங்கம் வர வேண்டும் என்கிற அந்த முடிவை எடுத்தார்கள். பிஜேபி அப்கி பார் 400 பார் என்று கூறி வந்தார்கள். ஆனால் அதெல்லாம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு மெஜாரிட்டி கூட கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் எப்படியோ அரசாங்கத்தை அமைத்து விட்டார்கள். அதாவது மக்கள் உங்களை எதிர்த்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஓட்டு போடவில்லை, உங்களை அமர வைக்கவில்லை, ஆனாலும் தன்னுடைய யுக்தியை பயன்படுத்தி நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள். அதற்கு பின்பு மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இங்கேயும் தேர்தல் நடந்தது. ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளையும் நீங்க எடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபிக்காக மட்டுமே வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் விடாம் ரிப்போர்ட் 2024 உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 179 நாடுகளில் இந்தியாவுடைய இடம் 104. எப்படி இந்த ரிப்போர்ட் இவர்கள் எடுக்கிறார்கள்? அதற்கான அடிப்படை விஷயங்கள் என்ன? சிவில் லிபர்ட்டி, கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் அண்ட் எலக்ட்ரோரல் ப்ராசஸ், இந்த 3 விஷயங்களையும் பார்க்கிறார்கள். அதாவது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், உரிமைகள் வழங்கப்படுகிறதா இல்லையா, பாதுகாப்பாக இருக்கிறார்களா இல்லையா, கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், அவர்கள் கிடைக்கக்கூடிய மின்சாரம், தண்ணீர் இதெல்லாம் சரியாக கிடைக்கிறதா இல்லையா, அவர்களுடைய வருமானம் என்ன, பர் கேபிட்டா இன்கம் என்ன, எல்லாத்தையுமே பார்க்கிறார்கள். கவர்மெண்டோடைய ஃபங்க்ஷனிங் எப்படி நடக்கிறது, வரக்கூடிய டாக்ஸை வைத்து நாட்டை சரியாக நடத்துகிறார்களா, அவர்கள் மேடை போட்டு பேசக்கூடிய விஷயங்கள், அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், திட்டங்கள் மக்களுக்கானதா அல்ல கார்பரேட்டுக்கானதா அல்ல வேற யாருக்கும் லாபத்தை கொடுப்பதற்காக நடக்கிறதா, அதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். அங்க நடக்கக்கூடிய தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் வழியாக நடக்கிறதா இல்லையா, மிக முக்கியமான விஷயங்கள். இந்த 3 விஷயங்களுடைய அடிப்படையில் இந்த ரிப்போர்ட் தயாரிக்கப்படுகிறது. இந்த ரிப்போர்ட்டுடைய முடிவில் மோடி லெட் NDA, India has been classified as one of the worst cases of autocratization. இந்த நாடு மட்டும்தான் மிக மோசமான முறையில் ஒற்றை தலைமையை நோக்கி, அதாவது ஜனநாயகத்தை பறித்து ராஜா காலத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். இந்த சிச்சுவேஷன் இவ்வளவு மோசமாக இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி அதைவிட படுமோசமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் 4 கேட்டகரைசேஷன் இருக்கிறது. அதாவது லிபரல் டெமோக்ரஸி இண்டெக்ஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா LDI இதோட கேட்டகரைசேஷன் லிபரல் டெமோக்ரஸி, எலக்ட்ரோரல் டெமோக்ரஸி, எலக்ட்ரோரல் ஆட்டோக்ரஸி அண்ட் க்ளோஸ்ட் ஆட்டோக்ரஸி. அதாவது வெளிப்படை தன்மையுடன் லிபரலாக ஒரு டெமோக்ரஸி, அதற்கான எலெக்ஷன். எலக்ட்ரோரல் டெமோக்ரஸி நேர் வழியாக எப்படி அந்த தேர்தலை நடக்கிறார்கள், அல்ல ஆட்டோக்ரஸி ஒரு தலைமைக்காக ஒரு நபருக்காக எந்த நாடு ஃபேர் எலெக்ஷனை நடத்த விடாமல் அங்கு ஏதோ ஒரு தில்முள்ளுக்களை செய்து யாரோ ஒரு நபருக்கு லாபத்தை தேடி கொடுப்பது. இந்தியா அந்த 3வது இடத்தில் இருக்கிறது. அதாவது எலக்ட்ரோரல் ஆட்டோக்ரஸி என்கிற இந்த இடத்தில் இந்தியா இருக்கிறது. 2018ஆம் ஆண்டுக்கு பின்பு தேர்தல் ஆட்சியை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கிடையாது. இந்த இடத்தில் எந்த அளவில் மேனிப்புலேஷன் நடக்கிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பொலிட்டிக்கல் ஆப்போசிஷன்ஸ்களை எப்படி முடக்கிறார்கள் அதையும் இந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கிறார்கள். மேனிப்புலேஷன் ஆஃப் எலக்ட்ரோரல் லாஸ், அதாவது ஒரு அரசியல் கட்சி தவறு செய்தால் அந்த அரசியல் கட்சிக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுப்பதில்லை. இன்னொரு அரசியல் கட்சி ஒரு சரியான தவறு செய்தாலும் அவர்கள் மீது பயங்கரமான ஆக்ஷன். ஒரு அரசியல் கட்சி அங்க நடக்கக்கூடிய மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை மீறினாலும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. பிஜேபிக்கு எந்த ஆக்ஷனும் கிடையாது. எதிர்கட்சிகள் ஒரு சிறிய வார்த்தை கூறினாலும் அது எலெக்ஷன் ப்ராசஸ் படி நீங்க பார்த்தீர்கள்ல மத அடையாளத்தை வைத்து நீங்க தேர்தலை நடத்தக்கூடாது, பிரச்சாரத்தை செய்யக்கூடாது. அதாவது நீங்க தேர்வு செய்வது பிரைம் மினிஸ்டர் மோடி தான் தேர்வு செய்கிறார் என்றால் அப்போ எப்படி அந்த தேர்தல் ஆணையர் உங்களுக்கு எதிராக பேசுவார் என்று எனக்கு புரியவில்லை. சரி, விடாம் ரிப்போர்ட்டில் நீங்க பார்த்தீர்கள் அவர்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் முறிக்கப்பட்டிருக்கிறது, பேச்சுரிமை. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மீடியா முறிக்கப்பட்டிருக்கிறது. சோஷியல் மீடியா மீது ஒரு மிகப்பெரிய கிராக் டவுனை செய்திருக்கிறார்கள். ஜேர்னலிசம், பத்திரிகையாளர்கள், மீடியா மீது ஒரு மிகப்பெரிய ஹராஸ்மெண்ட் தாக்குதலை இந்த அரசாங்கம் நடத்தி வந்திருக்கிறது.
சிவில் சொசைட்டியை முற்றிலுமே அழிக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டார்கள், ஆப்போசிஷனை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். அனைத்துமே இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், எந்த மதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், எந்த மதத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த சுதந்திரத்தையும் நீங்கள் பறித்து விட்டீர்கள். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய 18% பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்கிறது. 18% உலக நாடுகளில் இருக்கக்கூடிய. ஆனால் இங்கே மக்களுக்கு என்ன கிடைக்கிறது? மக்களுடைய உரிமைகளை எப்படி பறித்திருக்கிறார்கள்? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கிடையாது, ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ், லா அண்ட் ஆர்டர் சரியாக கிடையாது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ், மக்களுடைய அடிப்படை உரிமைகளை அளிக்கக்கூடிய வேலை, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அனைவருமே சட்டத்திற்கு எதிரில் சமமான நபர்கள் என்பதை இவர்கள் மறித்து விட்டார்கள். அதாவது இந்தியா இஸ் நாட் அ செக்குலர் நேஷன் ஆஸ் பர் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ். இட் இஸ் அன் ஹிந்து ராஷ்டிர. ஹிந்து ராஷ்டிராவை அமைக்க போகிறோம். அப்போ இந்த கான்ஸ்டியூஷனை நீங்க மதிக்கவில்லை என்றால் எந்த விதமான அரசாங்கத்தை நீங்க நடத்தி வருகிறீர்கள்? வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் 180 நாடுகள் இருக்கிறது. இந்தியாவுடைய இடம் 161. பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் நம்மளை விட பெட்டராக இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மீடியா சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் 161வது இடம் உலக நாடுகளிலிருந்து. 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை எப்படி மோடி அரசில் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கிறது அதையும் நீங்கள் பாருங்கள். ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் 2014ஆம் ஆண்டு 135வது இடத்தில் இருந்த இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய இவ்வளோ கால ஆட்சிக்கு பின்பு 18 மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் மோடியோட உழைப்பிற்கு பின்பு 3 ஸ்டெப்ஸ் தான் மேலே ஏறி இருக்கிறது. 132வது இடம். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 55வது இடத்தில் இருந்தது இந்தியா. 85 கோடி மக்களுக்கு இலவசமாக ராஷனை வழங்கி வருகிறீர்கள். அதற்கு பின்பு கூட இந்தியாவுடைய நிலை 125 நாடுகளில் 111வது இடத்தில் சரிந்து நிற்கிறது. 55வது இடத்திலிருந்து 111வது இடம். கரப்ஷன், நம்ம காவுங்கா நான் கானே தூங்கா, நானும் திருட மாட்டேன், யாரையும் திருட விட மாட்டேன், ஓன்லி திருட அடானி மட்டும்தான், அவருக்கு தான் நீங்க அனைத்துமே கொடுக்க வேண்டும். அப்படிதான் இந்த நாட்டை நடத்தி வருகிறார். 85வது இடத்தில் இந்தியா 2014ஆம் ஆண்டு இருந்தது. மிகப்பெரிய கரப்ஷனான ஒரு அரசாங்கம். இதை பிஜேபி எடுத்து வைத்த விஷயம். இன்னைக்கு நாம் எங்க நிற்கிறோம்? 93வது இடத்தில் நிற்கிறோம். இங்கேயும் நம்மளுடைய அடி. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 142வது இடம் 2014. இப்போ 63வது இடம். ஆனால் யாருக்கு இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்? சின்ன சின்ன பொட்டி கடைகள், மல்லிகை கடைகள், அதற்கு எதிரில் நீங்க பிக் பாஸ்கெட் அல்ல இன்ஸ்டாமார்ட் இது போன்ற விஷயங்களை கொண்டு வந்து 8 நிமிடத்தில் உங்களுடைய வீட்டில் பொருட்கள் வரப்போகிறது. 1.25 கோடி சிறு மல்லிகை கடைகள் இந்த நாட்டில் இருக்கிறது. 1.25 கோடி என்றால் 1.25 கோடி குடும்பங்கள். அந்த கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நேரடியாக நீங்க கிட்டத்தட்ட 2-3 கோடி வேலை வாய்ப்பை பறித்து விட்டீர்கள். ஒரு சில கார்பரேட் நீங்க பார்க்கலாம், பைக்ல வருன்னு இங்க போறாங்க பசங்க டெலிவரிக்காக. அந்த பசங்களை போய் கேளுங்க உங்களுடைய படிப்பு என்னன்னு. பட்ட படிப்புகளை படித்து கிராஜுவேட் அவர்கள் தான் இந்த டெலிவரி வேலையை பார்த்து வருகிறார்கள். படிக்காத நபர்கள் கிடையாது. வேலை வாய்ப்பை உங்களால் உருவாக்க முடியவில்லை. ஒரு பிஸ்னஸை அழித்து அதற்கான ஒரு சிறிய வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி ராகுல் காந்தி இதே போன்ற ஒரு மல்லிகை கடைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தேடிக்கொண்டார் என்று அந்த வீடியோ 2 நாள் முன்னாடி தான் வெளியே வந்தது. நீங்க ஒரு சின்ன கேப்பை இதில் பார்த்து விடுங்கள். थैंक यू, वेलकम। नमस्कार, कैसे हैं? नमस्कार। ये हमारा स्टाफ है। नमस्कार सर। आओ। नमस्कार। नमस्कार जी। भतीजे हैं सब मेरी फैमिली है बेसिकली। जी जी, जॉइंट फैमिली बिजनेस है जी हमारा। सर गल्ला आज के टाइम में 25 परिवारों मेंबरों की जॉइंट फैमिली आज के टाइम में। हमारी दुकान 25 साल पुरानी है जी। अब जब यात्रा में निकलेंगे तब आपसे हेलो हुई थी। अच्छा, आप लोगों से बात करना चाहता था क्योंकि लग रहा है कि ये जो डिलीवरीज का सिस्टम है जो नया चला है, इससे आप लोगों पर प्रेशर आता है बहुत ज्यादा। बहुत सर। இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா யாரெல்லாம் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறீர்களோ, எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள், ஆக்டிவிஸ்ட்கள், சிவில் சொசைட்டியை சார்ந்த நபர்கள், இல்லை எதிர்கட்சி தலைவர்கள், ஆன்டி நேஷனல் என்கிற இந்த வார்த்தையை கூறி அவர்கள் மீது ஒரு மிக பெரிய வழக்குகளை போட்டு வருகிறீர்கள். மீடியா ஹவுசஸ்களை எப்படி நீங்க முடக்கியிருக்கிறீர்கள் நீங்க பார்த்தீர்கள்னா
மீடியா ஹவுசஸ்களும் இன்னைக்கு கார்ப்பரேட் கையில் போய்விட்டது. மீடியா எப்போவுமே இண்டிபெண்ட்டாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம். எங்கள் போன்ற சின்ன சின்ன ஊடகங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு வருகிறோம், அதை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. அப்படி இது போன்ற இண்டிபெண்டன்ட் மீடியாக்கள் இன்னும் உயிர் வாழ வேண்டும், இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு முன்பு இந்த உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள், ரெஜிஸ்டர் செய்யுங்கள். இது போன்ற நிதிகளை வைத்து தான் எங்களுடைய ஊடகங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கார்ப்பரேட்டிலிருந்து பணத்தை வாங்கி, அரசியல்வாதிகளிடத்திலிருந்து பணத்தை வாங்கி இவருக்கு நாம் பேசி கொண்டிருந்தோம் என்றால் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தின் அந்த மிக முக்கியமான 4வது தூணும் அழிந்து போகும். இது உங்களுடைய தூண், நீங்கள் தான் அதை பாதுகாக்க வேண்டும். மீடியா ஒரு பக்கம், எதிர்கட்சி ஷேடோ கவர்மெண்ட் என்று கூறக்கூடிய எதிர்கட்சிகள் எப்படி இவர்கள் முடக்கினார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதே 2024 தேர்தலும் போது காங்கிரஸுடைய அக்கவுண்ட்ஸ்களை முடக்கியிருக்கிறார்கள் பிஜேபி. அதாவது அவர்கள் கையில் மட்டும்தான் பணம் இருக்க வேண்டும், அவர்கள் தான் இந்த பிரச்சாரங்களில் செலவு செய்ய வேண்டும், காங்கிரஸ் கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. காங்கிரஸுடைய அக்கவுண்ட்ஸ்கள் முடக்கப்பட்டது. 2 இந்தியா அலைன்ஸை சார்ந்த சீஃப் மினிஸ்டர்களை நீங்கள் கைது செய்தீர்கள். ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால் 2 பேருமே பிரச்சாரத்தில் வரக்கூடாது என்று. சென்ட்ரல் ஏஜென்சிஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், CBI, IT, இது போன்ற அமைப்புகளை வைத்து எதிர்கட்சி தலைவர்கள் மீது UAPA போன்ற வழக்குகள், EDயை வைத்து கரப்ஷன் சார்ஜஸ் அனைத்தையுமே நீங்கள் போட்டு வருகிறீர்கள். ஆனால் பிஜேபி தலைவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது, எந்த விதமான கரப்ஷன் சார்ஜஸ்களுமே கிடையாது. யார் மீது இவர்கள் குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார்களோ அதே நபர் பிஜேபியில் வந்து இணைந்து விட்டால் வாஷிங் மெஷினில் போட்டு அவர்களை துவைத்தெடுத்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையுமே நீக்கக்கூடிய வேலையும் இதை அரசாங்கம் பார்த்து வருகிறது. அப்போ எதிர்கட்சிகளை எப்படி முடக்கிறார்கள் அதை நீங்க பார்க்கிறீர்கள். இப்போ எப்படி மோடி அரசாங்கம் இது போன்ற ரிப்போர்ட்களுக்கு ரியாக்ட் செய்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஜெர்மனி ஃபாரின் ஆஃபீஸ் 2 பேருமே ஒரு மிகப்பெரிய கன்சர்னை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது சப்ரஸிங் ஆஃப் பொலிட்டிக்கல் டிசென்ட் and opposition in India is extremely dangerous and serious for democracy. யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி 2 பேருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷனை இது போன்று முடக்குவது அந்த நாட்டுடைய டெமோக்ரஸிக்கு சரியானது அல்ல என்று கூறியிருந்தால் அதற்கு என்ன பதில்? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இட் இஸ் ஆர் இன்டர்னல் மேட்டர், ப்ளீஸ் டோன்ட் கெட் இன்டு இட். இது எங்களுடைய இன்டர்னல் மேட்டர், இதுக்குள்ள நீங்க நுழையக்கூடாது. அல் ஜசீரா ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட்டில் அவர்கள் எடுத்து காட்டிய விஷயம், பிஜேபி இஸ் பிளானிங் டு கண்டக்ட் தேர் ஓன் ரிப்போர்ட். அதாவது உலக நாடுகளில் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா எந்த இடத்துல இருக்கு? இல்லை, இந்தியா ரொம்பவே நல்ல இடத்துல இருக்கிறது. மோடி 85 கோடி மக்களுக்கு உணவெல்லாம் வழங்கிட்டு இருக்காரு, அப்படி ஒரு ரிப்போர்ட் வரும். பெட்ரோல் டீசலை பற்றி இங்கே நேஷன் பில்டிங்காக இந்த நாட்டு மக்கள் தானாகவே முன்வந்து பணத்தை கொடுத்து வருகிறார்கள், உங்களுக்கு புரியவில்லை, அப்படி வரும். லிஞ்சிங் நடக்கிறது இஸ்லாமியர்களுக்கு, நோ 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 நோ, அங்க லிஞ்சிங் எல்லாம் நடக்கவில்லை. இந்தியாவில் எங்கேயுமே எந்த கலவரம் வெடிப்பதில்லை, எந்த ஹேட் ஸ்பீச்சுமே கொடுப்பதில்லை. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் செய்யக்கூடிய சரி. இந்த VDAM ரிப்போர்ட் வழியாக நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியாவுடைய டெமோக்ரஸி சிதைக்கப்படுகிறது, ஆட்டோக்ரட்டைசேஷன், ஒற்றை தலைமையை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறீர்களே. இல்லை, இந்த நாட்டில் கான்ஸ்டியூஷன் இருக்கிறது, டெமோக்ரஸி இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு, CBI இருக்கு. ஆனால் இருக்கு, யாருக்கு வேலை பார்க்கிறார்கள்? அரசாங்கத்திற்கு. யார் அந்த அரசாங்கம்? பிஜேபி யார் கையில் இருக்கிறது? PM மோடி கையில் இருக்கிறது. அப்போ மோடி தான் ராஜா, அந்த ராஜா கூறுவதுதான் இந்த நாட்டில் நடக்க வேண்டும். ஒரு சில அமைச்சரகங்கள், என்ன அமைச்சரகங்கள்? அந்த அமைச்சரகங்களை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு கார்ப்பரேட் அமைச்சரகம், அதுல அடானி. இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட், நாங்க யாரை தேர்வு செய்கிறோமோ, அதாவது என்னுடைய ஜனாதிபதி யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி. இப்போ ஜனவரி மாதத்தில் மீண்டும் ஒரு முறை இதே வழக்கு போக போகிறது. அதாவது தேர்தல் ஆணையரை
தேர்வு செய்வதற்காக நான் தொடக்கத்திலே கூறணும் இல்லையா, சந்திரசூட் கீழே ஒரு லைனை எழுதியிருந்தாரு. அரசாங்கம் நினைத்தால் தானாகவே அவர்கள் இந்த சட்டத்தை மாற்றிவிடலாம், யாரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று, எலெக்ஷன் கமிஷனரை. இப்போ மிஸ்டர் கண்ணா ஜனவரி மாதத்தில் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வரப்போகிறது. இதுல தன்னை ஒதுக்கி கொண்டார். அதாவது நான் இந்த வழக்கிற்கான சிக்கலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வேற யாராவது தீர்ப்பு சொல்லட்டும், நான் சொல்ல மாட்டேன். அப்போ தலைமை நீதிபதியே தன்னை ஒதுக்கி கொள்ளக்கூடிய காலம் வந்து விட்டது. இப்போ அதே சந்திரசூட் அவர்கள் விதைத்த இன்னொரு விதை, மசூதிக்கு கீழே இருக்கக்கூடிய ராமர் கோவிலை தேடலாம், கிருஷ்ணர் கோவிலை தேடலாம், சிவன் கோவிலை தேடலாம். இதுல தவறு கிடையாது. ரிசர்ச் ஆய்வு தானே செய்றீங்க, அதுல தவறு கிடையாது. ஆனால் அந்த ஆய்விற்கு பின்பு எந்த அளவில் கலவரத்தை தூண்டக்கூடிய வேலை பிஜேபி பார்த்து வருகிறது, அதை பற்றி நீங்க சிந்திக்கவில்லை. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இந்தியாவில் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் எப்படி த்ரெட்டில் இருக்கிறது நீங்க பாருங்கள். ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் லிபர்ட்டி, இந்தியா கான்ஸ்டிடியூஷன் இதற்கான கேரண்டியை கொடுக்கிறார்கள், உறுதியை கொடுக்கிறது. ஆனால் அது எப்படி சிதைக்கப்பட்டது? ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ், சுப்ரீம் கோர்ட் வழியாக ஆர்டிகல் 370 அதற்கான ஹியரிங் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது. சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதற்கான வழக்கு இன்னும் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது. மணிப்பூர் விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் அப்படித்தான். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அண்டர் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டோடைய பவர்களை குறைத்து சென்ட்ரல் பவருடைய பவரை அதிகரிக்கக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள். நான் பிஜேபி ஸ்டேட் மிஸ்யூஸ் த சென்ட்ரல் ஏஜென்சிஸ் லைக் சிபிஐ அண்ட் இடி. தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்கிறது, வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி இருக்கிறது. இது போன்ற இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் மகாராஷ்டிரா சிவசேனாவை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள், என்சிபியை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி, அங்க சீஃப் மினிஸ்டருக்கு பவர் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய எல்ஜிக்கு தான் அங்க பவர் அதிகமாக இருக்கிறது என்கிற சட்டங்களை கொண்டு வருவது. அதாவது பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டிற்கு சட்டம் வேற, நான் ரூலிங் ஸ்டேட்டிற்கு சட்டம் வேற. மிஸ்யூஸ் செய்கிறீர்கள், இடி வழக்குகளை போடுகிறீர்கள், சிபிஐ வழக்குகளை போடுகிறீர்கள். இது எல்லாமே இங்கே நடந்திருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் எப்படி கொலாப்ஸ் ஆகியிருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மிக முக்கியமாக கொலாப்ஸ் ஆகியிருக்கிறது. 2019 ஆண்டு லோக்சபா தேர்தலில் வெளிவந்த விஷயம், ஃபேவரபிள் டிசிஷன்ஸ் ஃபார் பிஜேபி கேம்பெயின். இதே விடாம் ரிப்போர்ட்டில் இதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. ப்ளீஸ் இந்த ரிப்போர்ட்டிற்கான பிடிஎஃபை நான் கீழே கொடுத்து விடுவேன், படித்து பாருங்கள். 20 பக்கங்கள் கொண்ட இந்த ரிப்போர்ட், உங்களுக்கு பல தகவல் கிடைக்கும். இதை தாண்டி ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது நடந்த வழக்கு, மீடியாவுடைய இடத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டி விட்டேன். எப்படியெல்லாம் அவர்கள் இன்னைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு புதிய அமைச்சரகம், கார்ப்பரேட் அமைச்சரகம், அடானி தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரகம். அடானி அந்த இடத்திற்கான ராஜா. அடானியுடைய வெல்த் 2000 மடங்கு அதிகரித்திருக்கிறது மோடியுடைய டர்ன்ஓவரில் மட்டுமே. அதாவது ₹1 போட்டு 2000 ரூபாயை சம்பாதித்திருக்கிறார் அடானி. இது ஆக்ஸ்ஃபார்ம் 2023 வெளிவந்த ரிப்போர்ட். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 40% வெல்த், 40% வெல்த் 1% நபர்கள் கையிலேயே போய்விட்டது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய 60%, 99% மக்கள் கையில் பிரிந்து கிடக்கிறது. அதுலேயும் நீங்க பார்த்தீர்கள்னா 85 கோடி மக்கள் இன்னைக்கும் ராஷனை நம்பி தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். சிட்டிசன்ஸோடைய ரைட், அதாவது மக்களுடைய ரைட்ஸ் எப்படி சிதைக்கப்படுகிறது என்று நீங்க பாருங்கள். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அரசாங்கத்தை கேள்வி மட்டும் கேட்டு பாருங்கள், யூஏபிஏ போன்ற வழக்குகள் போடப்படும். ஆக்டிவிஸ்ட் ஸ்டான் சுவாமி அதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் சித்திக் குப்பன் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவர்கள் மீது இது போன்ற வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் உமர் காலித் சிறையில் தான் இருக்கிறார். ஒரு மாணவர், ஸ்டூடெண்ட் லீடர். சார்ஜ் ஷீட்டை விட்டு விடுங்கள், அந்த நபருடைய பெயிலை கூட நீங்க படித்து பார்க்கவில்லை. அந்த அளவில் இந்த நாட்டுடைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் போலரைசேஷன் எப்படி நடக்கிறது அதை நீங்க பாருங்கள். ஹேட் ஸ்பீச், ராஜா சிங்கோடைய வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். இன்னொரு பிஜேபியின் ஒரு கவுன்சிலர் எப்படி அங்கங்கே போய் நீ ஹிந்துவா, ஹிந்து கடையில்
இந்த ஹிந்து பேர் இருக்கணும், முஸ்லிம்னா முஸ்லிம் பேர் இருக்கணும், இந்து கடைனா அங்க ஒரு காவி கொடி இருக்கணும். இந்த நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. மாப் வயலன்ஸ் நடக்கிறது. எப்படி டிக்டேட்டர்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் பேக்ஸ்லைடிங் இது நடந்திருக்கிறது, அதை நீங்க பார்க்க வேண்டும். 46வது இடத்தில் இருந்த இந்தியா டெமோக்ரஸி இண்டெக்ஸில் 2024ஆம் ஆண்டு 53வது இடத்தை பிடித்திருக்கிறது. வீடாம் ரிப்போர்ட் படி 179 நாடுகளில் டெமோக்ரஸியோடைய அந்த ஏரியா ஆட்டோக்ரடைசேஷன் என்கிற இந்த இடத்தில் இருக்கிறது 104வது இடம். இப்போ சிந்தித்து பாருங்கள், இந்தியா எப்படி ஆட்டோக்ரஸியை நோக்கி ஷிஃப்ட் ஆகியிருக்கிறது. மீடியாவுடைய மேனிப்புலேஷனாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் பாடிஸ்களுடைய மேனிப்புலேஷனாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய மேனிப்புலேஷனாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்ன? கல்வி அறிவு இல்லாதது. கல்வி மீது இந்தியா செலவு செய்வது என்ன? இதனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஃப்ரீபீஸ் என்ன? ஃப்ரீபீஸ், இலவச திட்டங்கள். மத்திய அரசாங்கம் மட்டுமல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை தான் செய்கிறார்கள். 1500 ரூபாய் உங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டீர்கள்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பெண்களுக்கு இவ்வளோ, ஆண்களுக்கு இவ்வளோ, முதியோர்களுக்கு இவ்வளோ, இலவச பயணச்சீட்டு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இலவச ராஷன், அடுத்த 5 வருடத்திற்கு நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு ராஷன் கொடுப்போம். இதற்கான பணம் எங்கிருந்து வருது? அந்த கேள்வி எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? உங்களுடைய ஓட்டை, உங்களுடைய உரிமையை நீங்கள் வித்து வருகிறீர்கள். மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒதுக்கப்படக்கூடிய பணம், கல்விக்காக ஒதுக்கப்படக்கூடிய பணம், சுற்றுச்சூழலுக்காக ஒதுக்கக்கூடிய பணம், டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கக்கூடிய பணம், ரயில்வேஸ்க்காக ஒதுக்கக்கூடிய பணம், அனைத்துமே உங்களுக்கு அந்த 1500 ரூபாய் அந்த துண்டை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு அடானி கையில் ரயில்வே ஸ்டேஷன் கொடுக்கப்படுகிறது. அடானி கையில் துறைமுகங்களை கொடுத்து வருகிறார்கள், ஏர்போர்ட்களை கொடுத்து வருகிறார்கள். அடானி கையில் இந்த நாட்டில் வெறும் 6 கம்பெனி, அதற்கான கணக்கு வெளிவந்திருக்கிறது, RBI வெளிவிட்ட ரிப்போர்ட். அந்த 6 கம்பெனிகளை, அதாவது அந்த 6 கம்பெனிகள் மீது இருந்த கடன் 65,000 கோடி ரூபாய், 65,000 crore. அந்த 65,000 கோடி ரூபாயை அடானியிடமிருந்து இவர்கள் வசூலிக்கவில்லை. வெறும் 15,000 கோடி ரூபாயில் அந்த கம்பெனிகளை அடானிக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள். அந்த 15,000 கோடி ரூபாயும் இதே வங்கிகள் தான் அடானிக்கு கடனாகவும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்டில் அடானி சொத்தில் 65,000 கோடி ரூபாயை இன்க்ரீஸ் செய்து கொடுத்திருக்கிறார்கள். RBI-உடைய ரிப்போர்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட். இப்போ ஃப்ரீபீஸ் என்கிற பேரில் நீங்க எந்த இலவச திட்டங்களை வாங்கி வருகிறீர்களோ, யுனைடெட் நேஷன்ஸோடைய ரிப்போர்ட் படி ஒரு வல்லரசான நாட்டிற்கு கல்வி மிக முக்கியம். அந்த கல்வி மீது நீங்க 13% 16% உங்களுடைய GDP-லிருந்து செலவழித்தீர்கள்னா மட்டும்தான் அந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய வல்லரசான நாடாக உங்களால் மாற்ற முடியும். இப்போ இந்தியா 4.5% மட்டுமே இந்த கல்விக்காக செலவுகளை கொடுக்கிறார்கள், இந்த பட்ஜெட்டை கொடுக்கிறார்கள். எவ்வளோ? $13.67 பில்லியன். பாப்புலேஷன் என்ன? 142 கோடி பாப்புலேஷன், இந்தியாவுடைய பாப்புலேஷன். இன்னும் கரெக்டாக நீங்கள் கணக்கு பார்த்தீர்களா? 145 கோடி. சைனா என்ன பண்ணுறாங்க? 906 பில்லியன். இந்தியா 13.67 பில்லியன், சைனா 906 பில்லியன் டாலர்ஸ்களை அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீது செலவழிக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்ன? 140 கோடி. நம்ம 145 கோடி. 13 பில்லியன் எங்க, 906 பில்லியன் எங்க? சிந்தித்து பாருங்கள் இந்த டிஃபரன்ஸை. உங்களுடைய குழந்தைகளை ஹிந்துத்வா என்கிற பேரில், ஹிந்து ராஷ்டிரா என்கிற பேரில் ரோட்டில் இறக்கிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த அரசாங்கம், சைனா போன்ற அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது செலவழித்து அவர்களை படிக்க வைத்து அவர்களை வேர்ல்ட் லீடராக மாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்தியா லோக்கல் பாலிடிக்ஸை செய்து கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கலவரத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவர்கள் கையில் அந்த ஐடியாலஜி கிடையாது. ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனை என்னைக்கு முடிவுக்கு வருகிறதோ அன்னைக்கே எங்களுடைய கடையை மூடி செல்ல வேண்டும் என்கிற அந்த முயற்சி தான் இந்த கலவரங்கள்.
சிந்தித்து பாருங்கள். இந்த ரிப்போர்ட் எந்த அளவில் ஐ ஓப்பனராக இருந்தது. அப்படி எங்களோட ரிசர்ச் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள். அதை தாண்டி இதை ஷேர் செய்யுங்கள். பல ஆயிரம் லட்சக்கணக்கான மக்களிடம் இந்த ரிப்போர்ட் போய் சேர வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.